அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாவோட பொதுக்குழு மேடையில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காப்புல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள், அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிற அல்லு சில்லுகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேசி நிறையா ஃபன் பண்ணி வச்சு நல்லா வசமாக கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் பலூன் கதையெல்லாம் சொன்னாப்புல. தாவேகா கட்சி தொண்டர் ஒருத்தர் பலூன் கேட்டு அடம் பிடிச்ச கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம விஜய் அவர்கள் பேசின விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆமாம்மா, வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்கும். ஏன்னா பலூன் கேட்டு அடம் பிடிச்சவங்க கூட எல்லாம் வந்து போட்டி போட வேண்டியதை நினச்சி பார்க்குறப்போ வித்தியாசமான தேர்தலாக தானங்க இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே, தாவேகா விசஸ் திமுக தான் போட்டியே அப்படின்ட்டாப்ல. இப்படி சொல்கிறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலாம் என்ன நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதிமுகவோட கட்டமைப்பு ஏதாவது தாவேகாவில் இருக்குமா? அதிமுகவோட கட்டமைப்புலாம் தெரிஞ்சு தான் இவர் பேசுகிறாரா? எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே என்னால் அதை ப்ராசஸ் பண்ணிக்கவே முடியல. அவர் அப்படி பேசுகிறத பார்க்குறப்போ அவர் அப்படி பேசுகிறது அதிமுகவை மட்டம் தட்டுறதாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சி அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஆக அவர் ஆளுங்கட்சி ஆகிற இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் எதிர்கட்சி அவங்க தான்ற ஒரு இதில் இருக்காங்க. அதை தாண்டி அவங்க யோசிக்க முடியாது அவங்களால. ஆனால் இவர் பாருங்க, நாங்கள் தான் அந்த இடத்துக்கு வருவோன்ற மாதிரி டிஎம்கே விசஸ் டிவிகேன்ற இடத்த வைக்கிறாரு. டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்றது தான் மெயினாக எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். பார்த்தீங்களா இவருக்கு என்ன கொழுப்புன்னு? ஆக பிஜேபியும் திமுக தான் எதிரின்றாங்க, அதிமுகவும் திமுக தான் எதிரின்றாங்க, நாம் தமிழரும் திமுக தான் எதிரின்றாங்க, இப்போ என்னன்னா தாவேகாவும் திமுக தான் எதிரின்றாங்க. ஆக எல்லாருக்குமே அரசங்கிகள், முழு சங்கிகள், முக்கா சங்கிகள், கால் சங்கி, எல்லா சங்கிகளுக்குமே திமுக தான் பிரதான எதிரியாக இருக்குது. இதில் வேற அவர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அந்த பேரை உச்சரிக்கிறாப்புல. அப்படி உச்சரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அணில்கள்லாம் சுற்றி சுற்றி கீச் 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 கீச்சுன்னு கத்துறாங்க. பேரை வேற சொல்லிக்கிட்டு சொல்கிறாப்புல. நான் லியோ படத்தில் சொல்லுவேன்ல, நான் தான்டா லியோ, நீ தானே லியோவை பார்க்கணும்னு கேட்டேன்ற மாதிரி பேரை சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த பேரை சொல்கிறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரை கேட்டாலே ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் அலறாங்க. அதை வந்து நம்ம விஜய் அவர்கள் மாஸ் பண்ணிட்டாப்ல அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. அத்தனை அணில்களுடைய அலறல் சத்தமாக தான் அதை நம்ம பார்க்க முடியுது. இதில் வேற கதறல் சத்தம் எப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு போகிறாப்புல. இந்த மாதிரிலாம் சவுண்டு விட்ட நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. முக்கியமாக அதில் கமல்ஹாசன் அவர்கள். இந்த சங்கீஸ்லாம் வரிசையாக இந்த கிறுக்கணுங்களாக இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கதறல் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்களே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சை கருவம். இவர் பேசுறது எல்லாமே பாருங்க சினிமா வசனம் மாதிரியே இருக்குது. இவர் பேசுறது, கேட்குறது, கதறல் எப்படி இருக்குது, கிதறல் எப்படி இருக்குது, எல்லாம் சினிமா வசனம் யாரோ எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. வழக்கமாக எல்லா கட்சியிலையுமே சில தற்குறிகள் இருப்பாங்கங்க. அந்த தற்குறிகள் வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், கட்சி தலைவனே தற்குறியாட்டு இருக்கான். சைமன் செபாஸ்டியன், இப்போ இவர் எல்லாமே பக்கா தற்குறிகளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கா தற்குறிகளாக கருத்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விட்டா சைமனையே முந்திருவாப்புல போலங்க. சைமன் செபாஸ்டியன் ஆளக்கான ஐயோ எங்கே போனாப்புலன்னு தெரில. வி மிஸ் யூ சைமன் செபாஸ்டியன் ப்ரோ, வந்து கண்டென்ட் கொடுங்க ப்ரோ. ஏதாவது ஆடியோ லான்ச்லாம் நல்லா தானே பேசினார் இல்லையாங்க? இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. ஆடியோ லான்ச்லலாம் ஒரு மாதிரி பேசுகிறத ப்ராப்பராக பேசிக்கிட்டு ஒரு நல்ல கருத்தாக சொல்லுவாப்புல, அப்படியே போயிடுவார். ஆனால் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக என்னமோ மாதிரி ஆயிட்டாப்புல. இதில் வேற டிவிகே விசஸ் டிஎம்கேவான். டிஎம்கே கூட மோதுறதுக்கான தகுதி கொஞ்சமாவது இருக்கா? உச்ச நடிகன்னு சொன்னாங்க. அது சினிமாவில். அரசியலில் உச்ச காமெடியன் ஆக போகிறாரு பாருங்க. டம்மி பீஸா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னங்க இப்படி சொல்கிறாப்புல. அதாவது விஜய் அவர்கள் சினிமா வசனம் பேசியே பழகிட்டாப்புல. அதனால் சினிமா பாணிலேயே இவருக்கு சொல்லணும்னா சினிமா வசனம் பேசியே பழகிட்டீங்க. நீங்கள் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அரசியலில் கொஞ்சமாவது உருப்படணும் அப்படின்னா என்னைக்கு இந்த சினிமா வசனங்களை பேசுகிறத நிறுத்துகிறாரோ அப்போ தான் கொஞ்சமாச்சும் அரசியலில் உருப்பட முடியும். எவ்வளோ ஈஸியாக அதிமுகவோட இடத்தை இவர் பிடிச்சிட்டாரு பாருங்களேன். வாயில் ஒரு வார்த்தை, அவ்வளோதான். டிவிகே விசஸ் டிஎம்கே, அவ்வளோதான். அதிமுகவோட இடத்த பிடிச்சாச்சு.
அதிமுக கட்சிக்கு நிகராக வந்தாச்சு. அதிமுக இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து வரக்கூடாது, அதுக்கான தகுதி இன்னும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் போய் நாம் தமிழர் கூட போட்டி போடுங்க. நாம் தமிழரும் தாவேக்காவனா அடிச்சுக்கிட்டு கிடாங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிமுக திமுக கிட்டலாம் நீங்கள் வரவே கூடாது. முதல்ல கத்தி படத்தில் வர டைலாக்ஸையும் சர்க்கார் படத்தில் வர டைலாக்ஸையும் சேர்த்து ஒரு மேடையில் பேசினா எப்படி இருக்கும்? அதுதான் இவர் பேசிக்கிட்டு போயிருக்காப்புல. எல்லாரும் உங்கள் ஓட்டர் ஐடி எடுங்க, இப்போவே போய் ஓட்டு போடுங்க. இதில் வேற இந்த அணில் குஞ்சுகள் கீழே இருந்து கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுங்க என்ன பண்ணுதுன்னா எலும்பி நின்று ஆடுறானுங்க. தேட்டர்ல இருந்து இந்த சட்டையை கழட்டிட்டு விசில் அடிச்சு ஆடுற மாதிரி அதே பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சும்மாவா சொன்னாங்க? இவரும் படத்தோட ஆடியோ லாஞ்சுகளில் பேசுகிற மாதிரி அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போறாப்புல. இந்த சினிமா தனத்தை விட்டு வெளியே வரவே இல்லை இன்னும். இவருக்கு பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் கண்ணுக்கு தெரியல, திமுக தான் நேராக கண்ணுக்கு தெரியுது. திமுகவை மட்டும்தான் பேசணும், திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணும். அதிமுக போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அதை பற்றி வாயே திறக்கலை. அதிமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதை பற்றி வாயே திறக்க மாட்டார். பிஜேபியிலேருந்து எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. ஒன்றை திமுக 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 திமுக. அப்படியே அடுத்த சைமன் செபாஸ்டியன் தான், வேற மாற்று கருத்தே கிடையாது. இதில் வேற பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா தொண்டையை வச்சு கத்துன்னு கத்துறாரு, டிஎம்கே அப்படின்ற மாதிரி. எதுக்கு இப்படி கத்தணும்? சைமனை மாதிரி ஆக ட்ரை பண்ணுறீங்களா? சாந்தமாக அமைதியாக பொறுமையாக பேசி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எதுக்கு கத்தணும்? ரெண்டாவது இடத்துக்கு யார் வருவாங்கன்றது தான் இங்கே போட்டியே. இப்போது அதிமுக விசஸ் தாவேக்கா விசஸ் பாஜக அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இதில் தாவேக்கா பார்த்தீங்கன்னா உப்புக்கு ஜப்பானியாட்டு தான் சொல்கிறோம், தகுதியே கிடையாது. அதிமுகவை தாண்டி இவங்க பேசுகிறாங்க, அதிமுகவை தாண்டி இவங்க போயிடுவோன்ற மாதிரி பேசுகிறாங்கன்னா அப்போ அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்குன்றதை தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் வேறு அண்ணாமலை கிட்ட விஜய் அவர்கள் இப்படிலாம் பேசுகிறாரு, பிரதமரை வேற பேசியிருக்காப்புல விஜய் அவர்கள், என்னஜி மோடிஜி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. அதை கேள்வி கேட்டதுக்கு அண்ணாமலை சொல்கிற பதிலை பாருங்க. விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும். ஏன் அப்ப விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்துல வந்து கடுமையாக விமர்சிக்கிறார்? அண்ணா இப்ப நான் அண்ணா புரிஞ்சுக்கிறேன், ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அண்ணே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. ஒரு ரவுடியை அடிச்சாதான் இந்த ரவுடி மேல அட்டென்ஷன் வரும்ன்ற மாதிரி பேசுறாப்புல. யாரு ரவுடி, பிரதமரா அப்படின்னு கேட்கிறப்போ அப்படிலாம் இல்லை. ஆக அவரு வாயிலே வருது பாருங்க, நாங்கள்லாம் ரவுடிகள் தான் அப்படின்ற மாதிரி. ரவுடி பயலக பிரதமர் மோடி அவர்களே, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உங்களை ரவுடின்னு சொல்கிறாப்புல. அண்ணாமலை அவர்களுக்கு எனது வன்மையான கண்டனங்கள். பாரத நாட்டின் பிரதமரை பார்த்து ரவுடின்னு சொல்கிறாப்புல. பிஜேபி காரங்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ரவுடின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? லண்டனுக்கு போய் படித்த அரசியல் அறிவு இப்படி தான் இருக்கும் போல இருக்குல்ல. లార్డ్ టెలిసన్ పోయిన్ లాగా మెన్ మే కమ్ మెన్ మే గో బట్ ఐ గో ఆన్ ఫర్ ఎవర్. వచ్చేవాళ్ళు రానివ్వండి, పోయేవాళ్ళని పోనివ్వండి, కానీ మనం మటుకు నిరంతరంగా నడుస్తూనే ఉన్నాం, నిరంతరంగా ప్రవహిస్తూనే ఉన్నాం. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. இதுலேயும் காப்பி. இந்த பவான் கல்யாண் பேசுனதை பார்த்தீங்களா? எல்லாருமே வந்து ஒரே குட்டையில் ஊறின மட்டை. யார் இவங்களுக்கெல்லாம் டைலாக் எழுதி கொடுக்கறது, யார் இவங்களெல்லாம் கைட் பண்ணுறதுன்னு புரியுதா? சேம் டைலாக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சொன்னதுலேயுமே வில்லியம் பிளேக்கோட போயம்னு சொல்லிட்டாப்புல. ஆக்சுவலாக லார்ட் டென்னிசனோட போயத்தில் வர்ற ஒரு லைன் இது. சொன்னதே காப்பி அடித்து அதுலேயும் ஃபெயிலு. அதாவது கையாலேயே கம்பு சுற்றுறாப்புல இல்லையா பேசுகிறப்பவே, பட் ஐ கோ ஃபார் எவர் அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணினா தான் அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்றதெல்லாம் ரசிகர்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒன்றும் புரியாது, இங்கிலீஷில் சொன்னால் புரியாதுல்ல. அதாவது அந்த ஆக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் எல்லாமே பாருங்கள், அந்த சினிமாத்தனம் தான். அப்படியே லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் அப்படியே நடிக்கிற எதிர்கொள்ள கம்பு சுற்றுறது அதெல்லாம் வந்து அப்படியே வருது பாருங்க, அப்படியே சரளமாக வருது பாருங்க அரசியல்லையே. இந்த மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பின்னாடி யாராவது இருந்துக்கிட்டு கட் 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 அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நிறுத்திடுவாப்புல. ஒருவேளை நடக்குங்க, ஏன்னா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பண்ணுறது இல்லையா. ஆனால் என்ன இங்கே நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவர் தான் சொன்னாப்புல முன்னாடி ஒரு நாள், நான் முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொன்னாப்புல. ஆனால் இவர் கட்சி தலைவனாக இருக்கிறப்போவே இன்னும் அந்த நடிக்கிற பழக்கத்தை விடலை. அப்படியே ஆக்ஷன்னு சொன்ன உடனே உடல் மொழிகள்லாம் அப்படியே வந்து அப்படியே பயங்கர எனர்ஜெட்டிக்காக அப்படியே இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு இதை வந்து இன்னும் இவர் விடவே இல்லை. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.
அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனக்கு இவர் பேசுறது ஏதோ வானிலை அறிக்கை கேட்குற மாதிரியே இருக்குங்க. சாதாரணமாக இருக்கும் காற்று சூறாவளியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூறாவளியாக மாறும் காற்று சக்தி மிக்க புயலாக கூட மாறும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வீட்டுக்குள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறது அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அணை போட்டு ஆத்த வேணா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. முதல்ல எந்த பைத்தியக்காரனாவது அணை போட்டு காத்த தடுக்கிறதுக்கு யோசிப்பானா? ஏதோ இந்த கிளைமேக்ஸ்ல வில்லனை பார்த்து ஹீரோ பேசுற மாதிரி அதே ஃபார்மேட்லேயே வந்து இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்கல்ல, அங்கெல்லாம் சரியாக காமெடி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. காசு கொடுத்து போய் உட்காந்துருந்து பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க நிறைய பேர். அந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் சரியாக காமெடி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதை போக்கும் விதமாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்படி மேடையில் நின்று சைமன் செபாஸ்டியன் மாதிரியே அப்படியே அதே பேட்டர்னில் அதே ஃபார்மேட்டில் இவரும் வந்து கட்சி ஆரம்பித்து மேடை போட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு நல்லபடியாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, நல்லபடியாக கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. முதல்ல இவங்களெல்லாம் யார் தடுத்தது, யார் அடக்குனது, யார் ஒடுக்குனது? பலூனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, இதுதான் இவங்களுக்கு நடந்த ஒடுக்குமுறையா? காதல் சத்தமெல்லாம் கேட்குதா? இனிமே திமுக விசஸ் தாவேக்கா தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படி இப்படி இந்த மாசா பேசுற மாதிரி பேசுறாப்புல. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் இருக்கு, தாவேக்காவோட சின்னம் என்ன? சின்னம் கிடையாது, பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிடையாது, கட்சிக்குள்ள சரியான கட்டமைப்பு ஒண்ணுமே இல்லை. இவங்க திமுகவை வந்து எதிர்க்கிறாங்களாம், திமுகவை வீழ்த்துவாங்களாம். மக்களை நான் சந்திக்கிறதுக்கு தடை போட நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. என்ன இவ்வளோ அடக்குறீங்க ஒடுக்குறீங்கன்னு இவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில யாரையுமே பார்க்க வராமல் உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து யாரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல? இவர் தானே வராமல் இருந்தாப்புல வீட்டுக்குள்ளேயே பனையூருக்குள்ள. ஐயா சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட ஏன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.